சூப்பர் நேப்பியர் விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும் வரம். அதிக புரதச்சத்து இருக்கிறதால கால்நடைகள் ஆரோக்கியமாகவும் புஷ்டியாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஒரு ஏக்கர்ல 200 டன் மகசூல் கிடைக்கும் ஒரே புல்லினம் சூப்பர் நேப்பியர். சூப்பர் நேப்பியர் அல்லது பாக்சாங் 1 தீவன புல்லின் சிறப்புகள் என்ன, எப்படி இதை பயிரிடணும், பராமரிக்கணும், எல்லாத்த பத்தியும் இப்ப பாத்திரலாம். இதோட ஆசிரியர் காவேரி பண்ணை, விருதாச்சலம். இந்த புல்லோட பெற்றோர் கம்பு மற்றும் நேப்பியர் புல் அல்லது யானை புல். இதோட அறிவியல் பெயர் பெனிசிட்டம் பெர்போரியம். இந்திய விவசாயிகள் லாபம் பெற சூப்பர் நேப்பியர் புல் உதவுது. சரி, சூப்பர் நேப்பியர் புல் அப்படின்னா என்ன? இந்த புல்லுனால விவசாயிகள் எப்படி லாபம் அடைய முடியும்? இந்த புல்லோட சிறப்பம்சங்கள் என்ன? இதை எப்படி நடவு செய்யறது, பராமரிக்கிறது, அறுவடை செய்யறது, எல்லாத்தையும் 10 நிமிஷத்துக்குள்ள கத்துக்க போறோம். முதல்ல சூப்பர் நேப்பியர் அப்படின்னா என்ன, இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க? சூப்பர் நேப்பியர்ங்கிறது ஒரு புல் வகை. நாம வளர்க்கிற கால்நடைகள் எல்லாமே, ஆடு, மாடு, கறவை பசுன்னு எல்லாமே இதை விரும்பி சாப்பிடும். இது ஒரு கால்நடைகளுக்கான பசும் தீவனம். இந்த புல்லோட தண்டுகள் கரும்பு மாதிரி இனிப்பா இருக்கும், இலைகள் மிருதுவா இருக்கும். அதனாலேயே கால்நடைகள் இதை விரும்பி சாப்பிடும். சரி, கால்நடைகள் விரும்பி சாப்பிட்டா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதுல அதிக அளவு புரதச்சத்து இருக்கு. 14% இருந்து 18% வரை புரதச்சத்து இருக்கிறதால இதை சாப்பிடுற கால்நடைகள் நல்ல ஆரோக்கியமா கூடுதல் எடையோட வளருது. இந்த புல் உயரமா வளரும். 400 இருந்து 500 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த புல் வளரும். இலையோட நீளமும் அகலமும் அதிகமா இருக்கும். 115 இருந்து 125 சென்டிமீட்டர் நீளமும் 6 இருந்து 8 சென்டிமீட்டர் அகலமாகவும் இந்த இலை இருக்கும். அதிக இலைகள் இருக்கிற ஒரே புல்லினம் இதுதான். ஒரு புல்லுல 400 இருந்து 450 குத்து அல்லது இலைகள் இருக்கும். மத்த புல் மாதிரி இது சாயாது, ஒடிஞ்சு விழாது. தூர்கள் 25 இருந்து 30 குத்து இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 8 தடவை மருதாம்பு பயிர் அறுவடை செய்யலாம். குறைஞ்ச இடத்திலேயே அதிக அளவு அறுவடை செய்ய முடியும். 8 வருஷம் வரைக்கும் இந்த புல் பயன் தரும். நோய் எதிர்ப்பு தன்மை இயற்கையாவே இந்த புல்லுல இருக்கிறதால பூச்சிகள் இதை அண்டாது. எல்லா மாவட்டங்கள்லயும் இதை பயிரிடலாம். அதாவது எந்த காலத்திலையும் எந்த சீதோஷ்ண நிலையிலையும் அதை தாங்கி இந்த சூப்பர் நேப்பியர் புல் வளரும். உவர்ப்பு தன்மை இருக்கிற நீர்ல கூட இந்த சூப்பர் நேப்பியர் புல் வளரும். மகசூல் குறையாது. புரதச்சத்து ஓரளவுக்கு குறையும். அதுவும் உவர்ப்பு நீர்ல மட்டும்தான். மத்த எல்லா வகையான நீர்லயும் இது ஆரோக்கியமா செழிப்பா வளரும். இந்தந்த மாசத்துலதான் பயிரிடணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. வருஷத்துல எந்த மாசத்துல வேணா பயிரிடலாம். எல்லா வகை மண்ணிலையும் இந்த சூப்பர் நேப்பியர் புல்ல பயிரிடலாம். கடற்கரை மணல்ல பயிரிட்டாலும் இதோட மகசூல் குறையாது. உவர்ப்பு தன்மையால புரதச்சத்து கொஞ்சம் குறையும். மத்தபடி எந்த வகை மண்ணிலையும் இதை விளைவிக்கலாம்.